ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓஹெச்சி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஓஹெச்சினா இது ஒரு வகையான கேம் ஷாஃப்ட். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்னு பேர். ஸோ இந்த ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஹெட்டுக்கு மேலே கேம் ஷாஃப்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட். ஓகேங்களா? இந்த ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு இந்த புஷ் ராடுங்கிற ஒரு பார்ட்டே தேவைப்படாது. ஏன்னா இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ரேக்ராமோட கனெக்ட் ஆகிருக்கும் இந்த கேம் ஷாஃப்ட்டு. இந்த ரேக்ராம் சுத்த வந்து பார்த்தீங்க கேம் ஷாஃப்ட் சுத்த அந்த ரேக்ராம் ஆப்ரேட் ஆகி அப்புறம் அந்த வால்வ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம் ஷாஃப்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் கேம் ஷாஃப்ட் இருக்குது. சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க, டூயல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட், அதாவது ஒரு கேம் ஷாஃப்ட் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்டு. 2 கேம் ஷாஃப்ட் இருக்கும். கேம் ஷாஃப்ட்டே வந்து 2 இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா டூயல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்டு. ஸோ அடுத்தது நான் இந்த ஓஹெச்வின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு டைப் இருக்குது. இல்லைன்னா அது என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக் கேம் ஷாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்ஜின் பிளாக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற கேம் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு டைப்னு வச்சுக்கோங்களேன். கேம் ஷாஃப்ட்டில் இன்னொரு வகையான டைப்பு. ஸோ இது இப்போ இந்த ஓஹெச்சி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலுமான மாடர்ன் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜியான கேம் ஷாஃப்ட்டுன்னு சொல்லலாம். இதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிலதுக்கு மட்டும் வேரி ஆகும். சில இதுக்கு மட்டும் இன்ஜின் பிளாக்கில் வந்து கேம் ஷாஃப்ட் இருக்கும். அதுக்கு வந்துட்டு வேறு. இந்த ஓஹெச்சினா ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட். ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்டை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி. நன்றி.